யுக்ரைன் தலைநகர் கீவில் ரஷ்யா நடத்திய வான்வழி தாக்குதலில் 9 பேர் காயமடைந்தனர். 2 ஆண்டுகளாக நீடிக்கும் இந்த போரில் இரு நாடுகளும் பரஸ்பரம் தாக்குதல் நடத்தி வருகின்றனர். அந்த வகையில் கீவ் நகரின் மீது ரஷ்யா நடத்திய வான்வழி தாக்குதலில் அடுக்குமாடி குடியிருப்பு தீப்பற்றி எரிந்தது. தகவல் அறிந்து வந்த தீயணைப்பு படையினர் 24க்கும் அதிகமானோரை பத்திரமாக மீட்டனர். அதில் 9 பேர் காயங்களுடன் மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். ஜம்மு காஷ்மீரில் பயங்கரவாத எதிர்ப்பு நடவடிக்கையின் போது 2 ராணுவ வீரர்கள் உயிரிழந்தனர். ஜம்மு காஷ்மீரின் கோகர்நாக் கிஷ்த்வார் மலைத்தொடரில் மோசமான வானிலைக்கு இடையே பயங்கரவாத எதிர்ப்பு நடவடிக்கையில் ஈடுபட்ட நிலையில் லான்ஸ் ஹவில்தார் பதவி வகித்த பாலாஷ் கோஷ் மற்றும் நாயக் சுஜய் கோஷ் ஆகிய 2 வீரர்களும் வீரமரணம் அடைந்தனர். அவர்களுக்கு இந்திய ராணுவம் சார்பில் அஞ்சலி செலுத்தப்பட்டது. ஆப்கானிஸ்தான் தாலிபான் அரசின் வெளியுறவு அமைச்சர் அமீர்கான் முத்தாக்கியின் செய்தியாளர் சந்திப்பில் பெண் பத்திரிகையாளர்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. டெல்லியில் உள்ள ஆப்கன் தூதரகத்தில் பத்திரிகையாளர் சந்திப்பு நடைபெற்றது. இதில் பெண் பத்திரிகையாளர்களை அனுமதிக்க வேண்டும் என சக ஊடகவியலாளர்கள் எழுப்பிய கோரிக்கைகளையும் ஆப்கான் தூதரகம் கண்டுகொள்ளாதது பேசுபொருளாகியுள்ளது. மேலும் இந்த நிகழ்வின் மூலம் ஆப்கானிஸ்தானில் பெண்களின் உரிமைகள் இன்னும் மதிக்கப்படவில்லை என பலரும் கருத்து தெரிவித்து வருகின்றனர். சீனாவின் அச்சுறுத்தலை தொடர்ந்து தைவானின் வான்வெளியான டீடாம் என்ற பல அடுக்கு முறையில் பாதுகாக்கப்படும் என அந்நாட்டு அதிபர் லாய் சிங்தே தெரிவித்தார். சீனாவின் அண்டை நாடான தைவான் இறையாண்மை மிக்க தனி நாடாக இருந்தபோதிலும் அதை தங்களது நாட்டின் ஒரு பகுதியாகவே சீனா கருதுகிறது. இதனால் தைவானை சீனா எப்பொழுது வேண்டுமானாலும் போர் மூலம் தன்னுடன் இணைத்துக் கொள்ளலாம் என்ற பதற்றம் இந்த பிராந்தியத்தில் நீடிக்கிறது. இந்த நிலையில் தைவான் தேசிய தினத்தை ஒட்டி உரையாற்றிய அதிபர் லாய் சிங்தே நாட்டின் வான் பாதுகாப்பை டீடாம் முறையில் பாதுகாக்கப் போவதாகவும் பாதுகாப்பு துறைக்கு கூடுதல் நிதி ஒதுக்கீடு செய்யவிருப்பதாகவும் தெரிவித்தார். பிலிப்பைன்ஸில் நிலநடுக்கம் காரணமாக சுனாமி எச்சரிக்கை விடுக்கப்பட்ட நிலையில் இந்தோனேஷியாவில் கடல் திடீரென உள்வாங்கியது. இந்தோனேஷியாவின் சுலாவெசி மாகாணத்திற்கு உட்பட்ட பிதுங் நகரில் கடல் உள்வாங்கியதால் படகுகள் தரை தட்டி நின்றன. மேலும் குழந்தைகள் ஆபத்தை உணராமல் கடற்கரையில் திரண்டு விளையாடினர். மீனவர்கள் கடற்கரையோரம் கிடந்த மீன்களை மூட்டையில் கட்டி வீட்டுக்கு எடுத்து சென்றனர். உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் தெனாலிராமன் தினமும் மாலை 6 மணிக்கு காணத் தவறாதீர்கள்.